விஜய் நீ எதுக்குறேன்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்தே நீ கடுமையா இந்த கொள்கை நிலைப்பாட்டில் இருந்தா நான் எதுக்குறேன், இப்படிதான் எதுக்குறேன் அப்படி பேசணும். அதை விட்டு ரசிகர் கூட்டம் சரி நீ எந்த இடத்துல இருந்து வந்த, நீ ஒரு சினிமால இருந்து தான் வந்த, உனக்கு உன்னோட கூட்டமா இருக்கிறவங்க யாரா இருக்காங்க, நீ அடிமட்டத்துல நாம் தமிழர்ல சீமானை தவிர எத்தனை பேரை தெரியும் கட்சியில. காளியம்மாள் வந்து கட்சியை விட்டு வெளியேறினாங்க. வெளியேறும் போது என்னன்னு வெளியேறினாங்க, நான் பிசுறு தொசுறுலாம் வந்துதான் கட்சியை வந்து நடத்துது. ஏன்னா சீமானை பொறுத்தவரையும் ஜிவி பிரகாஷ்குமார் வந்து கட்சியில நாம் தமிழ் சேரும் போது எங்க தன்னோட பாப்புலர் ஆயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில சேர விடாம தடுத்தாரு. இந்த ஜல்லிக்கட்டு போற போராட்டத்துல இவர் வந்து பயங்கர பீக்கா தமிழர் அப்படி இப்படிலாம் ஆதிக்குடிலாம் பேசுறாரு. அப்போ சினிமா பிரபலங்கள் அமீரா இருக்கட்டும், வெற்றிமாறனா இருக்கட்டும், இவங்கெல்லாம் கொஞ்சம் நெருக்கமா இருந்தாங்க. தன்னை விட எங்க பிரபலம் ஆயிருவாங்க அப்படின்றதுக்காக இயல்பாவே தன்னை மறைமுகமா அவங்கள வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி காளையம்மா வந்து தன்னை விட எங்க வளர்ந்துருவாங்களோ அப்படின்றதுக்காக கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டாங்க. அவங்கள ஒரு காலகட்டங்களில் கட்சி விட்டு வெளியேறிட்டாங்க. அதே சமயம் மாவட்ட செயலர்கள் எந்த இடத்துலையும் தன்னை மீறி யாரும் ஒரு பேஸ் வேலையோ வளர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக சீமான் இன்ன வரையில் திட்டமிட்ட ஒர்க் பண்றாரு. அப்போ சீமானை பொறுத்தவரையும் இவர் சர்வாதிகாரன்றாரு, அதுன்றது சர்வாதிகாரம் என்ன, கட்சியில் நான் எடுப்பதுதான் முடிவு, யார் பேசவும் கூடாது, யார் தலையிடவும் கூடாது, மீதி எல்லாம் நான் சொல்றதை நீங்க அடிபணிச்சு நடக்கும்ன்றதானே சர்வாதிகாரம். இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க?